செப்டிக் டேங்க் பக்கத்துல போர் வருது. அதை என்ன பண்ணலாம்? அப்படிங்கிற ஒரு நண்பர் கேட்டிருக்காப்ல. செப்டிக் டேங்க் வந்து வாஸ்துபடி எங்க வைக்கணும்? போர் வாஸ்துபடி எங்க வைக்கணும்? அப்படிங்கிறதும், செப்டிக் டேங்க்கும், போருக்கும் எவ்வளோ இடைவெளி கேப் இருக்கணும்? அப்படிங்கிறதும், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, செப்டிக் டேங்க்கும், போரும் பக்கத்துல இருந்தா என்னென்னலாம் பண்ணணும்? இந்த 3யும் இந்த வீடியோல பத்தி பார்ப்போம். வீடியோக்குள்ளாடி போறதுக்கு முன்னாடி, உங்களுக்கு வாஸ்துபடி பிளான் வேணும், இல்ல வாஸ்துபடி பில்டிங் அமைக்கணும், இல்ல ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்ல நல்ல குவாலிட்டியான ஒரு தரமான வீடு கட்டணும் அப்படின்னா, தென்காசிக்குள்ள ரூ. 1800 பெர் ஸ்கொயர் ஃபீட்ல பண்ணிக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாடு ஃபுல்லா அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் பொறுத்து நம்ம வந்து ரேட் வந்து மாறுபடும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து செப்டிக் டேங்க் வந்து வாஸ்துபடி எங்க வைக்கணும் அப்படின்னா, செப்டிக் டேங்க் வந்து வடமேற்கு மூலையில போடணும். போர் வந்து வடகிழக்கு மூலையில போடணும். சரிங்களா? 2க்கான இடைவெளி 50 அடி இருக்கணும். ஒருவேளை 50 அடி இல்ல எனக்கு பக்கத்துல பக்கத்துல இருக்கு அப்படின்னா, செப்டிக் டேங்க நம்ம வந்து தண்ணி உரியிற மாரி போட்டோம் தரையில. நம்ம வந்து சும்மா நார்மலா கட்டி ஒரு கான்கிரீட் மாரி போட்டோம் அப்படின்னா, அந்த தண்ணி வந்து உள்ள இறங்கி அதில பாக்டீரியா அது வந்து பார்த்தீங்கன்னா, போருக்குள்ள இறங்கிரும். ஸோ அந்த மாரி பண்ணாம, நம்ம வந்து செப்டிக் டேங்கையும் சம்பு மாரி கட்டணும். இதில நம்ம கட்டியிருக்க மாரி கம்ப்ளீட்டா பிளாஸ்டரிங் ஒர்க் பண்ணி, வாட்டர் ப்ரூஃபிங் கெமிக்கல் யூஸ் பண்ணி பிளாஸ்டரிங் ஒர்க் பண்ணிட்டு, அதுக்கு மேல நம்ம வந்து கான்கிரீட் அப்ளை பண்ணணும். இத வந்து இந்த செப்டிக் டேங்க வெறும் டஸ்ட் இருக்கிற மாரி பயன்படுத்தி, இதில உள்ள வாட்டர் எல்லாத்தையும் ஓவர்ஃப்ளோ குடுத்து வெளிய ட்ரெயினேஜ் ஒரு ஓடை அந்த மாரி போனது அப்படின்னா, அதில கனெக்ட் பண்ணி விட்டுறணும். இல்ல எனக்கு ட்ரெயினேஜ், ஓடை அந்த மாரி எதுவுமே கிடையாது அப்படின்னா, நீங்க வந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தள்ளி நம்ம வந்து ஒரு உறைய போட்டுறணும். சரிங்களா? அந்த உரைக்குள்ள இதோட ஓவர்ஃப்ளோவான வாட்டரா இருக்கட்டும், நம்ம கிச்சன் வேஸ்ட் வாட்டரா இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே அந்த உரைக்குள்ள நம்ம வந்து வேஸ்ட் வாட்டர பூரா கனெக்ட் பண்ணி குடுத்துக்கலாம். ஸோ இந்த மாரி பண்ணோம் அப்படின்னா, நம்ம போருக்கான தண்ணி வந்து சுத்தமான தண்ணியா வரும். நம்ம செப்டிக் டேங்கோட லைஃப்பும் நல்லாருக்கும். நம்ம எல்லாம் நல்லா நீட்டா பண்றதுனால, தண்ணி எதுவுமே உரியாம அதோட லைஃப்பும் நல்லாருக்கும். நம்மளுக்கான குவாலிட்டியும் நல்லாருக்கும். ஸோ ஏற்கனவே சொன்ன மாரி தான் நம்மளுக்கு குவாலிட்டியான வீடு கட்டணும், பிளான் பண்ணி ஒவ்வொன்னையும் பண்ணணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, ஸ்க்ரீன்ல தெரிய நம்பருக்கு நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணுங்க.